மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவரது சொல்லை கேட்டு நம்பாதே, அவரது செயலை பார்த்து பின்பு நம்பு. இது ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். நம்மக்கிட்ட அப்படியே இனிக்க இனிக்க பேசுவாங்க. உங்களுக்காக என்னோடய உயிரை கூட கொடுக்குறேன்னு சொல்லி டயலாக்லாம் பண்ணுவாங்க. நான் தான் அவங்களுடைய ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தா நமக்கு பின்னாடி அவங்களே ஒரு எதிரியாக துரோகியாக இருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் யாருமே உங்கள்கிட்ட அழகாக சிரித்து பேசுகிறாங்க, ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க நம்பாதீங்க. அவங்க செய்கிற செயல்களை பார்த்து, உங்களோட இருக்கிற இணக்கங்களை பார்த்து, அவர்களுடைய செயலை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற முடியும். இரண்டாவதாக, சில வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தும் இல்லை, மறந்து போவதும் இல்லை. நம்மளை கன்னத்தில் பலார்னு 2 அறை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரொம்ப வலிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அது மாறிடும். ஆனால் வார்த்தைகளால் நம்மளை கொலை பண்ணுற மாதிரி அப்படியே வார்த்தைகளை குத்தி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு அப்படியே வாழ்க்கை பூரா நினச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யாத தப்புக்கு நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. நம்மளுடைய முன்னேற்றங்களை பார்த்துட்டு, நம்ம திறமையை பார்த்துட்டு, நம்மளுடைய உழைப்பை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை அவங்க முன்னாடி குத்துவாங்க, பின்னாடி கொட்டுவாங்க. அவர்களுக்கு எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி தான் முன்னாடி தெரியுமே தவிர, அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாருக்குமே தெரியாது. அதாவது ஒருத்தன் பணக்காரனாகவே இருக்கானா அவனை பற்றி யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்க. ஒருத்தன் கொஞ்சம் ஏழையாக இருந்துட்டு, ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்துட்டு அவன் கொஞ்சம் முன்னேறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மக்களால் பொறுத்துக்கவே முடியாது. அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கும் பொழுது, ஒரு உழைப்பு இருக்கும் பொழுது உங்களை வார்த்தைகளால் நிறைய பேர் காயப்படுத்துவாங்க. அந்த காயங்கள், வடுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு மறந்தும் போகாது, அதுக்கு மருந்தும் கிடையாது. ஆனால் அதுங்களை நீங்கள் ஒரு எதிராக நினைக்காம, அதை உங்களுடைய வளர்ச்சிக்கு உள்ள முன்னேற்றமாக காய்க்கிற மரம் தாங்க கல்லடி போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து எங்கேயோ போயிடுவீங்க. மூன்றாவதாக, வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களில் நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோடு கொல்லும். அதாவது கல் எடுத்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பாறாங்கல்ல சொல்லி ஒருத்தர் மேலே தூக்கி போட்டிங்கன்னா கொலை தான் பண்ண முடியும், செத்து தான் போவான். ஆனால் நீங்கள் ஒரு கடுமையான ஒரு சொன்னீங்கன்னா உயிரோடையே அவன் செத்து போகிற மாதிரி துடியாக துடிப்பான். அதனால் நீங்கள் எப்போவுமே பேசக்குள்ள வார்த்தை சும்மா இலவசமாக தானே கிடைக்குது அப்படின்னு மனசு அடுத்தவங்க நோக்கடிக்கிற மாதிரி பேசாதீங்க. நிச்சயமாக வார்த்தைகள் கவனம் இருந்தால் வார்த்தைகளில் வாழ்க்கையில் உயரம் இருக்கும்.